சிங்கப்பூர் ஆடவர் ஒருவரை கடத்தி 63,000 ரிங்கிட் பிணை தொகை கோரியதாக பெண் ஒருவர் உட்பட 6 மீது ஜொகோர் பாரு செஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் அவர்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினர். அவர்கள் கடந்த ஆகஸ்ட் 8 ஸ்கூடாய் ஜலன் ஆர்கிட் எண் 22 உள்ள ஒரு தேவாலயத்திற்கு முன் அல் ஷமீர் அப்துல் நாசார் என்பவரை கடத்தி 20,000 சிங்கப்பூர் டாலர் அதாவது 63,000 ரிங்கிட் பிணை தொகை கோரியதாக கூறப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான பெண் வேலையில்லாதவர் என்றும் 1 முதல் 22 வயதுக்குட்பட்ட 6 குழந்தைகளை கொண்டவர் என்றும் கூறி அவருக்கு ஜாமீன் வழங்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதேவேளை வழக்குரைஞர் எவரும் இல்லாத மற்ற 5 தங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை காரணம் காட்டி ஜாமீன் கோரினர். இவ்வேளையில் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரை ரகசியமாகவும் சட்டவிரோதமாகவும் சிறை வைக்கும் நோக்கில் அவரை கூட்டாக கடத்தியது தொடர்பில் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டையும் அந்த 6 மறுத்தனர். ஆகஸ்ட் 11 ஸ்கூடாய் ஜலான் அமானில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் நகரின் பல இடங்களில் அக்குற்றத்தை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். மற்றொரு நிலவரத்தில் கடத்தப்பட்ட சிங்கப்பூர் பெண்ணுக்கு சொந்தமான தங்கச் சங்கிலி மற்றும் ரோலெக்ஸ் கடிகாரத்தை பறித்ததாக கூறப்படும் கூட்டு கொள்ளை சம்பவத்தில் 3 தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டனர். குற்றம் நிரூபணமானால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்கப்படலாம். இறுதியில் பெண் மற்றும் 2 ஆடவர்களுக்கு தலா 60,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையையும் மீதம் 3 உள்ளூர் ஜாமீன்தாரர்களுடன் தலா 69,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையையும் நீதிமன்றம் அனுமதித்தது. அதோடு கூடுதல் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. அவளுக்கு செப்டம்பர் 23 மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே மற்றொரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கத்தியால் தாக்கி ஆண் ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்திய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 2 தலா 3,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது.